பல ஸ்டூடெண்ட் இங்கே பண்ணுற தப்பு என்னன்னா எல்லாருமே இதை மக்கப் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு யாருமே புரிஞ்சிக்க விரும்ப மாட்டேன்றாங்க. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் தருண் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிசி வித் தருண் சேனல். கைஸ், நான் எல்லாருமே பேசுகிறது கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கால்ட் குப்டா எம்பையர் பற்றி தான் நான் பேசின்னு இருக்கேன். குப்டா எம்பையர்ஸை பொறுத்த வரைக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. நம்ம அதுக்கு இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரிஸ், லிட்ரேச்சர்ஸ், அதுக்கப்புறமா இன்டர்லிங்க், ஸ்டோரி, ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கிளாரிட்டி. நம்ம வீடியோ எப்படி தான் இருக்கும். குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குப்டா கிங்ஸ், அப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ண பார்க்குறோம். அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா டாக்ஸேஷன், அப்புறமா சோஷியல் லைஃப் முடிச்சுட்டு குப்டா எம்பையரை டோட்டலாக நம்ம முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஹிஸ்ட்ரி நாலேஜ் சீரீஸில் இது என்னுடைய 3rd வீடியோ. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஓகே, குப்டா பீரியட் இஸ் கால்ட் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா. ஏன் இது இப்படி சொல்கிறாங்கன்னா, குப்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வாழலை. அப்புறம் ஏன் அப்படி இருந்து சொல்கிறாங்கன்னா, ஏன்னா குப்டாஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் ரொம்பவே நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. நோபல்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. யார்கிட்ட எல்லாம் லேண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குப்டாஸ் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட், கலை சிற்பங்களாக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், லிட்ரேச்சரும் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்திருக்கு. ஏன்னா குப்டாஸ் பீரியடில் இருக்க ஒரு சில நேம் எல்லாம் நான் சொல்கிறேனே, நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபேசினேட் ஆகுவீங்க. காளிதாசர், அரிசேனர், அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆரியபட்டா. இந்த ஆரியபட்டா ஃபஸ்ட்டு சேட்டிலைட் ஆஃப் இந்தியாவோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா. அது மட்டும் இல்லாமல் ஆரியபட்டா பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே 300 சிஇலே பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 சிஇலே பார்த்தீங்கன்னா வானவியலை பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக நவரத்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்தா 2 அவங்க அரியணையில் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே 9 நவரத்னாஸ், 9 நாணயங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருந்துச்சு, அமைச்சரவை. அது பற்றியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பாக இதுதான் காளிதாசர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சான்ஸ்கிரிட் போயட். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆஃப் குப்டாஸ். குப்டாஸோட ரைஸ். குப்டாஸ்க்கு முன்னாடி யார் இருந்தா? குப்டாஸ்க்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்மால் எம்பையர்ஸாக தான் இருந்தாங்க. மகாஜனபதர்ஸாக தான் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மௌரிய எம்பையர் ஒரு மௌரியன் கிங்டம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ பெருசாக இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிங்டம்ஸாக இருந்துச்சு. ரோஸ் அண்ட் ஃபெல் தான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 300 BCயில் பார்த்தீங்கன்னா குப்டா ஒரு எம்பையர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதை ஸ்டார்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா இது குப்டா பரம்பரையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் இங்கே ஒரு டிபேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே போயிருக்கு. ஸ்ரீகுப்தா ஆரம்பிச்சிருப்பாரா இல்லை சந்திரகுப்தா மட்டும் ஆரம்பிச்சிருப்பாரா, யார் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர்ஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா குப்டா எம்பையரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது எப்படி தெரிய வரும்னா, ஸ்ரீகுப்தாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கஜேந்திரருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 வருவாங்க. சந்திரகுப்தா 1க்கு அப்புறமா சமுத்திரகுப்தாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. இந்த சந்திரகுப்தா 2க்கு ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரபாவதி. இந்த பிரபாவதி பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் தான் தெரிஞ்சிருக்கு பிரபாவதி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் தான் தெரிஞ்சிருக்கு ஸ்ரீகுப்தா தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் குப்டா எம்பையர். ஸ்ரீகுப்தா. அதனால ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் குப்டா எம்பையர்னா ஸ்ரீகுப்தா. இதே பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர்னு யாருனாச்சும் கேட்டாங்கன்னா, ரியல் ஃபவுண்டர்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா, குப்டா டைனசிட்டின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1. இதே ஃபவுண்டர் ஆஃப் குப்டா டைனசிட்டினா ஸ்ரீகுப்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பூனா காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் அந்த பிரபாவதி குப்தா, இது நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் ஆஃப் சந்திரகுப்தா, அவங்க மூலமாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸ்ரீகுப்தாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பில்கிரிம் வந்திருப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா இங்ஜிங்.
காம்டெம்பரரி பீரியடாக இவருக்கு இது இருந்திருப்பார். அதே மாதிரி மிர்காவஷினா அப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணியிருப்பாரு. மிக்ரஷிவனா யூஸ் ஃபார் புத்திஸ்ட் பில்கிரிம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஈஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் டிராவலர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தாவை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீகுப்தாவுக்கு அடுத்து யார் வராங்கன்னா கட்கோச்சா அப்படின்னு சொல்கிறவர் வருவார். அவர் இவங்க 2 பேர் டாபிக் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டென்ட் எதுவுமே இல்லை guys. மகாராஜான்னு டைட்டில் இருக்கும் 2 பேருக்கும். யாருக்கு ஸ்ரீகுப்தாவுக்கும் கட்டோகச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். வேறு எதுவுமே இல்லை. ஸ்ரீகுப்தா டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 240 80 CE. அதுக்கப்புறமா முக்கியமான எம்பையரே பார்த்தீங்கன்னா இவர் தான் சந்திரகுப்தா 1. இவர் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா எம்பையர். எக்ஸ்பேண்டட் இஸ் எம்பையர் த்ரூஅவுட் த மேரேஜ் அலையன்ஸ். லிச்சாவி தேவின்னு சொல்கிற ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த லிச்சாவி தேவி பேர் பார்த்தீங்கன்னா குமார தேவி. அவங்க லிச்சாவி தேவியோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா குமார தேவி. இவங்க குமார தேவின்னு இவங்க கல்யாணம் பண்ணுறது மூலமாகவே பார்த்தீங்கன்னா பட்லிபுத்ர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா ஒரு டௌரியாக வாங்கியிருப்பாரு guys. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சந்திரகுப்தா 1 அவரை பொறுத்த வரைக்கும். இவரை பற்றி சொல்கிற கல்வெட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெரோலி கல்வெட்டு. ஒரு நிமிஷம். மெரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா 1. அதே மாதிரி குப்தாஸ் டைனசிட்டியை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு எங்கேருந்து சோர்சஸ் எல்லாமே வந்திருக்குன்னா மொத்தம் 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று லிட்ரேட்டரி சோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நர்மதா, விஷ்ணு, விரஸ்மதி, கட்யானா, ஸ்மிருதிஸ்ன்னு சொல்லுவாங்க, மந்திரங்கள்னு சொல்லுவாங்கள்ல. அது மூலமாக நம்மளுக்கு குப்தா எம்பையரை பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா முக்கியமானது பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர். இந்த காளிதாசர் நான் சொன்னல, காளிதாசரோட லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லை நம்ம அரிசேனரோட லிட்ரேச்சராக இருக்கட்டும். அதுக்கப்புறமா புத்திஸ்ட் அண்ட் சைனா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா குப்தாஸ் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் அப்படி இருந்தும் இண்டிவிஜுவம் அவங்க ஃபாலோ பண்ணியும் அவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக புத்திஸ்ட்கிட்டையும் சைனீஸ்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க பீரியடில் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இருந்திருக்கு. பின்னாடி வரும் உங்களுக்கு மேகவர்மன் சொல்லி ஒருத்தர் பற்றி நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அதுக்கப்புறமா ஈங் சாங் யுகி ஒரு சைனீஸ் டிராவலர். அவருடைய நாட்குறிப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா குப்தாஸை பற்றி அவர் எழுதியிருப்பார். அப்புறமா ஃபகிங்கான் சொல்லி சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்திருப்பார். அவரை பற்றியும் நான் இங்கே பார்க்கலான்ட்டு இருக்கு பாருங்க. அவரை பற்றியும் பார்த்தீங்கன்னா குறிப்பு தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா இந்த எபிகிராஃபிக்கல் சோர்சஸ் தான். முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா 4 கல்வெட்டு மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும். ஒன்று மெரோலி கல்வெட்டு, மெரோலி அயன் பில்லர். எதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அப்படி இல்லைன்னா அசோகா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அப்படி இல்லைன்னா பிரயாக்ராஜ் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட பர்சனாலிட்டி, அதுக்கப்புறமா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி இருக்குது. அது யார் எழுதியிருப்பான்னா அரிசேனர் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். மொத்தம் 33 லைன்ஸில் இருக்கும். 33 லைன்ஸில் இருக்கும். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஐ திங்க் ஸோ பிராமி லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உதயகிரி கேவ்ஸ் கல்வெட்டு, அதுக்கப்புறமா மதுரா ஸ்டோன்ஸ், சஞ்சி ஸ்டோன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2ஓட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தருது. அதுக்கப்புறமா பிடாரி பில்லர், இதுதான் இதோட நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான பில்லர்ஸ் முடியுது. ஸ்கந்தகுப்தா பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூன்ஸை பார்த்தீங்கன்னா இவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். நாலண்டா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிளே சீல்ஸுக்கும் நம்மளுக்கு தெரியுது. நாலண்டா யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பார். ஆனால் அது டெஸ்ட்ராய் பண்ணது நம்ம பின்னாடி வர டெல்லி சுல்தானேட்டில் டெல்லி சுல்தானேட் முகமது கோரி பற்றி படிப்போம். முகமது கோரிக்கு 2 ஸ்லேவ் இருப்பாங்க. ஒன்று குத்புதீன் ஐபக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு ஆஃப் இந்தியா போகும்போது அங்கே இருக்க ஏகப்பட்ட பீப்புளை கொடூரமாக கொலை பண்ணியிருப்பார். அதே மாதிரி இருக்க புத்திஸ்ட் அண்ட் சைனீஸ் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும்,
டெம்பிள்ஸாக இருக்குது அது எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அது மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணும்போது நாலாண்டா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நியூமேனிஸ்டிக் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம காயின்ஸ் இருக்குல்ல, காயின்ஸை பற்றி படிக்கிறது தான் நியூமிஸ்மெட்டிக் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. குப்தாஸ் பீரியடில் இருந்த கோல்டு காயினுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டினார்ஸ். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா வேடிக் ரிச்சுவல்ஸே இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எது மாதிரி ரிச்சுவல்ஸாக இருந்திருக்கலாம்னா ஆர்ஸ் சாக்ரிஃபைஸ், அஸ்வவர்ம மேட்ரா சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம கிட்ட பிபிடியில் இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சோர்ஸ். அவங்கள பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிய வருதுன்னா இந்த 3 சோர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். லிட்ரரி சோர்ஸு, எபிகிராஃபிக்கல் சோர்ஸு, காயின்களை பற்றிய சோர்ஸு. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா பற்றி வேற என்ன பார்த்தோம், அவர் மெரோலி அயன் பில்லர் நியர் டெல்லி. அப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மகாராஜான்னு பேர் வச்சுருந்தாங்களே, இவர் பார்த்தீங்கன்னா மகாராஜா அதிராஜான்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வச்சுருந்தாங்க. கிங்ஸ் ஆஃப் கிங், மகாராஜாடி ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்கினாரு. ஏன் இவர் மகாராஜான்னு பேர் வைக்காம மகாராஜாடி ராஜான்னு பேர் வச்சுக்கினாருன்னா இவங்க பீரியடில் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் கீழே இருந்திருப்பாங்க. அது மாதிரி கவர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு டைட்டில் இவர் கொடுத்துருப்பாரு. 3 கவர்னர்ஸுக்கு மகாராஜான்னு இவர் டைட்டில் கொடுத்துருப்பாரு. ஸோ கவர்னருக்கும் ஒரு எம்பையருக்கும் எப்படி ஒரே நேமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இவர் மகாராஜாடி அதிராஜா, கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் மாட்டிக்கினார், டைட்டில் வச்சுக்கினாரு. அதே மாதிரி சந்திரகுப்தா பற்றி நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம் பார்த்தீங்கன்னா 2 முகமாக பண்ணலாம். ஒன்று ஆர்மி இன்வேஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பண்ணிக்கலாம், மேரேஜ் அலையன்ஸ். சந்திரகுப்தா பார்த்தீங்கன்னா மேரேஜ் அலையன்ஸ் பண்ணி குப்தா எம்பையரை பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி யார் பண்ணுவாங்கன்னா முகல்ஸ் எம்பையரில் அக்பர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இந்தியன் நெப்போலியன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சந்திரகுப்தா வாஸ் சக்சீடட் பை இஸ் சன் சமுத்திரகுப்தா. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தா பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருப்பார். இவருடைய எம்பையரில் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா இன் ஈஸ்ட் டு யமுனா அண்ட் சம்பல் இன் வெஸ்ட், ஃப்ரம் ஹிமாலயாஸ் டு நார்த் ஈஸ்ட் நர்மடா சவுத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு. வின்சென்ட் ஸ்மித் சொன்ன மாதிரி அவரை பார்த்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இவரோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் அலகாபாத் பராசக்தி, அதுதான் அலகாபாத் பில்லர் ஆஃப் அசோகா. மேலே பார்த்தீங்கன்னா அசோகாவை பற்றி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட எக்ஸ்பிடிஷன்ஸ் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எக்ஸ்பிடிஷன் பற்றி சொல்லியிருப்பார். யாருன்னா ஹரிசேனர். இந்த ஹரிசேனர் பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்திரகுப்தா 2 அவருடைய கோட் போயிட்டாகவும் இருந்திருப்பார். காளிதாசரும் சேர்ந்து இருந்திருப்பார், காளிதாசர் கூட. அதே மாதிரி சமுத்திரகுப்தாவை பற்றி பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா he defeated Prince of North. வடக்கில் இருக்க 12 அரசர்களை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 17 கிங்டம்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா இவர் கீழே இருந்திருக்கும். 12 கிங்டம் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 12 கிங்டம்ஸை பார்த்தீங்கன்னா இவர் தோக்கடிச்சு அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 12 கிங்டம்ஸும் இவருக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அனுப்பியிருப்பாங்க, கப்பம் கட்டியிருப்பாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான கிங்டம்ஸ் யாருன்னா பல்லவாஸ். அதில் இருக்க காஞ்சி நகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த 12 கிங்டம்ஸில். அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் ஷோஸ் இஸ் பிளேயிங் வீணா. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா கவிராஜான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டமும் இருக்குது. ஏன்னா இவங்க காலத்தில் இருக்க கோல்டு காயின்ஸில் பார்த்தீங்கன்னா லிச்சாவி தேவியும் சந்திரகுப்தா ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காயினில் பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் போஸ்ட் கொடுத்துருப்பாரு, ஒரு பிக்சர் இருந்திருக்கும். அதனால இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு இது ஒரு பேர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவருக்கு நிறைய நேம் இருக்கு.
பரக்க மர்கா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வைஷ்ணவாஸ், அதாவது லார்ட் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறவங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா மேகவர்மன், நான் சொன்னல கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. என்ன பர்மிஷன் கொடுக்குறாருன்னா ஒரு மனஸ்ரீ பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காரு. கவிராஜா பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே டைட்டில் கொடுத்துருக்காங்க. அர்ஷவர்மேட யாக்னா, அதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு ரிச்சுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஸ்டாச்சு கெப்ட் இன் லக்னோ மியூசியம். இவர் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காரு. சமுத்திரகுப்தா ஆல்சோ பேட்ரனைஸ் த பிரிட்டிஷ் ஸ்காலர் வசபந்து. ஹரிசேனர் மட்டும் இல்லாமல் வசபந்துன்னு சொல்கிற ஒரு புத்திஸ்ட் ஸ்காலரை பார்த்தீங்கன்னா இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சில்வர் காயின்ஸ்ன்னு இருக்குல்ல, இது இவர் பீரியடில் ஃபேமஸ் இல்லை. இவர் பீரியடில் கோல்டு காயின்ஸ் மட்டும்தான் ரொம்ப நடைமுறையில் இருந்திருக்கு. இந்த சில்வர் காயின்ஸ் யார் பீரியடில் வந்திருக்கோன்னா சந்திரகுப்தா 2. சில்வர் காயின்ஸ்ன்னு கேட்டால் நம்ம சந்திரகுப்தா 2 தான் நம்ம மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம சந்திரகுப்தா, இவரோட பொண்ணு தான் பிரபாவதி. இந்த பிரபாவதியை பற்றின ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸ்ரீகுப்தா தான் பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையரோட ரியல் ஃபவுண்டர், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி. இவரை பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெத் யான் கூட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. காட் ஆஃப் வெல்த் யார் கூட? டெட்டு, நெக்ஸ்ட் வெல்த், காட் ஆஃப் வெல்த் யார்? குபேரர், அவரை பற்றி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக காட் ஆஃப் வார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும் ரொம்ப அந்த சீரீஸ் காட் ஆஃப் வார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் காட் ஆஃப் வார்ஸ் இந்திரன். நெக்ஸ்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமானது. அதே மாதிரி நம்ம முன்னாடியே ஒன்று பார்க்க மறந்துட்டோம், சந்திரகுப்தா 1. இவர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சமகால கான்ட்ரவரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருந்திருப்பார், ரோமன் கிங். அவர் யாருன்னா கான்ஸ்டன்டைன். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கிங்கு கான்ஸ்டன்டைன். இவருடைய சமகால அரசர் ரோமன் கிங். நெக்ஸ்ட் சந்திரகுப்தா 2. இந்த சந்திரகுப்தா 2 பார்க்க வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமானது நவரத்னாஸ், 9 gems in his court. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இவரோட டைட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்ய, விக்ரவர்மன், விக்ரமன் சொல்லியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும். இவரோட டைட்டில்ஸ் மட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, சந்திரகுப்தா 2. இவரோட நிக் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்காரின்னு ஏன்னு சொல்லுவாங்கன்னா, சக்காரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம் இருந்திருக்கும், ஒரு சக்காரி. அதை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அதனாலே இவருக்கு பார்த்தீங்கன்னா சக்காரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா விக்ரமாதித்யா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விக்ரமா அவரோட பேர், தேவகுப்தா தேவராஜா, சிமாவி கர்மா அப்படின்னு சொல்லி இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே பட்ட பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பீரியடில் தான் ஃபாகின்னு சொல்லி ஒரு சைனீஸ் டிராவலர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார், விசிட் பண்ணியிருப்பார். ஃபாகின் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விசிட் பண்ணியிருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா குப்தாஸோட கிங்டம். வெயிட் பண்ணுங்க, லிட்ரேச்சர் நம்ம பார்த்தோம். ஃபாகின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மதுரா பீப்புள் பார்த்தீங்கன்னா நியூமரஸாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாகினோட குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தி டோன்ட் ஹேவ் அ ரிஜிஸ்டர் தேர் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வரி கட்டியிருக்காங்க, புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிபல் பண்ணோம், யாருனாச்சும் ரிபல் பண்ணால் அவங்களோட ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்களாம் குப்தா எம்பையரில். இது நம்மளுக்கு முக்கியமான விஷயம். பட்லிபுத்ரால ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸான பீப்புள் மட்டும்தான் நிறைய வாழ்ந்துருக்காங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு சில குறிப்புகள் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறமா யூன்ஸ்னா யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்குது. யூன்ஸ் நாட் டெஃபினெட்லி நம்மளுக்கு யாருன்னு மூலியமாகவே தெரிய வரல. ஆனால் ஒரு சில அக்கார்டிங் டு ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் யூன்ஸ் யானா இருந்திருப்பாங்கன்னா இந்த ஈஸ்ட் சைட்லேருந்து ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா நாடோடிகளாக
வந்திருப்பாங்க. நாடோடிகளாக பார்த்தீங்கன்னா திரிஞ்சுன்னு இருந்தாங்க அங்கங்கே வேர்ல்டில். அவங்க தான் பார்த்தீங்கன்னா யூன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூன்ஸ் ரெண்டாக பெரிய ஒயிட் யூன்ஸ்ன்னு ஒன்று. ஒயிட் யூன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா சைடு வந்தாங்க. இன்னொரு வகையான யூன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சைடு அந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா, விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சமாகிவர்ம, விக்ரமாதித்ய, அப்புறமா சாக்கரி. ஏன்னா டெமாலிஷ் ஆஃப் சாக்கரி டைனாசிட்டியை பார்த்தீங்கன்னா இவர் டெமாலிஷ் பண்ணியிருப்பாரு, அழிச்சிருப்பாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 9 ஜெம்ஸ், 9 ரவணத்திரங்கள். காளிதாச சான்ஸ்கிரிட் போயட், ஹரிசேன சான்ஸ்கிரிட் போயட், அமரசிம்மார் லிசோகிராஃபர், தனவந்திரி ஃபிசிஷியன். இந்த தனவந்திரி யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆயுர்வேதிக் மெடிசன். நெக்ஸ்ட்டு கஃபனக்கா ஆஸ்ட்ராலஜர், சங்கு ஆர்கிடெக்ட், வராகி மித்ரன் அஸ்ட்ரானமர், வருச்சி கிராமர் ஸ்காலர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலர். நெக்ஸ்ட்டு விட்டால் பட்டா, அவர் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன். சந்திரகுப்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்நேமாவும் இருந்திருக்கு. விக்ரமாதித்ய, நரேந்திர சர்ணா சிம்ஹான்ரா, நரேந்திர ரகச்சின்னா, விக்ரம தேவராஜ, தேவகுப்த, தேவசாஸ்திரி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிக் நேம்ஸும் இருந்திருக்கு. இவர் தான் குறிப்பாக பார்க்கணுன்னா சந்திரகுப்தா 2ஓட பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையர் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா மால்வா பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பார், குஜராத் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவரோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையரே பார்த்தீங்கன்னா அதோட பீக்கில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். எதுலன்னா லேண்ட் இம்பீரியலிசம் பார்த்தீங்கன்னா இவரோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்திருக்கு. குப்தாவோட எம்பையரோட எல்லை விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா இவர் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து குமாரகுப்தரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், இவர் லார்ட் கார்த்திகேயாவை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவாஸாக இருக்கும்போது இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சமணராக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். வைணவர் சமணர்கள் பார்த்தீங்கன்னா இவர் சமணர்கள் பின்பற்றியிருக்காரு. லார்ட் கார்த்திகேயா நம்ம முருகர் தான், தமிழ் கடவுள் பார்த்தீங்கன்னா முருகர், இவரை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வமேத சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா இவர் நிறையவே பண்ணியிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா அதனால மகேந்திர ஆதித்யான்னு சொல்கிறாங்க. அஸ்வமேத மகேந்திரானோ பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நாலண்டா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி புஷ்பமித்ரா டிஃபிட்டட் குப்தா ஆர்மி. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா பார்த்தீங்கன்னா யூன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா இவரை ஹீரோ ஆஃப் இஃப் ஐம் நாட் ராங் ஈஸ்ட் வெஸ்ட் வேர்ல்டோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவரை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யூன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈஸ்ட் சைட்ல இருந்து வரவங்கள, அதனால ஈஸ்ட் வெஸ்ட் ஆஃப் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தான்னு சொல்லுவாங்க. எனக்கு பேர் சரியா தெரியல, ஆனால் அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அசிம்டு டைட்டில் ஆஃப் விக்ரமாதித்யா லைக் இஸ் கிராண்ட் ஃபாதர். விக்ரமாதித்யான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 மட்டும் கிடையாது, ஸ்கந்தகுப்தாவும் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யான்னு டைட்டில் இருக்குது. டீட்டெயில்ஸ் அபவுட் யூ மென்ஷன்ட் இன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விக்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில், அதுக்கப்புறமா காசிப்பூர் உத்தரப்பிரதேஷ் அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா இவரோட இது வந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு லாஸ்ட் குப்தா எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா யூன்ஸோட படையெடுப்புனாலே நம்மளுக்கு அழிஞ்சிருச்சு. கடைசி நம்மளுக்கு தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா பாலா ஆதித்யா, அப்படி இல்லைன்னா விஷ்ணுகுப்தா, இவரோட பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையரோட கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுறாங்க. இதுதான் நம்ம ஒரு சின்ன ரீகால் பார்த்துக்கலாம். ஸ்ரீகுப்தா அவர் தான் ஃபவுண்டர். எப்படி தெரிய வருதுன்னா சந்திரகுப்தா 2 அவரோட பொண்ணு யார் பிரபாவதி, அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்னு தெரிய வருது. ஸ்ரீகுப்தாக்கு அடுத்து யார் வராங்கன்னா கடோகச்சன் அவருக்கும் ஸ்ரீகுப்தாவுக்கும் என்ன இதுன்னா மகாராஜான்னு ஒரு டைட்டில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா என் பேரே வராங்க. யாருன்னா சந்திரகுப்தா இஸ் த ரியல் ஃபவுண்டர். இவர் பார்த்தீங்கன்னா லிச்சாவி ஒரு டைனாசிட்டியிலேருந்து லிச்சாவி பிரின்சஸை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. குமாரதேவியும் சந்திரகுப்தரும் இருக்கிற மாதிரி ஒரு கோல்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. யாரோட பீரியட்லன்னா சமுத்திரகுப்தரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
சந்திரகுப்தா ஒன்று பற்றி சொல்லக்கூடிய எபிகிராஃப் என்னன்னா மெரோலி எபிகிராஃப். அதே மாதிரி பாட்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா இவருடைய கேபிட்டலாக இருந்துச்சு. அதே மாதிரி பாட்லிபுத்தூர் எப்படி வந்துருச்சுன்னா ஒரு டௌரியாக தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்திருக்கும். அது மாதிரி இவர் மகாராஜா அதிராஜா கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ்னு இவரே பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் பீரியடில் இருந்த 3 கவர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு இவர் டைட்டில் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றியும் அவ்வளோதான். மெரோலி கல்வெட்டு, அயன் பில்லர். நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா, அவருடைய சன் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா, அவர் ஆட்சிக்கு வராரு. சமுத்திரகுப்தாவை பார்த்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஆர்டர் ஸ்மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 வருஷம் பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருப்பாரு. இவருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இன் ஈஸ்ட்ல இருந்து யமுனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமுனா வெஸ்ட்ல இருந்து இமாலயாஸ் நார்த். ஒரே நிமிஷம், இங்கே பிரம்மபுத்திரா இருக்குல்ல, இது ஈஸ்ட். வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா யமுனா ஃபோட்டோ. இங்கேருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையரில் யாருக்கு கீழே இருந்துச்சுன்னா சமுத்திரகுப்தர் பீரியடில் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதே மாதிரி இவர் நார்த் மட்டும் இல்லாமல் சவுத்தும் போய் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் காஞ்சிபுரத்தில் இருக்க பல்லவாஸ் கிங்டம்னு தோக்கடிச்சிருக்காரு. 12 கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் கீழே பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டின்னு இருந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா கவிராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீணை வாசிக்கிற மாதிரி அவருடைய காயினில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயினில் இருந்திருக்கு. அதனால அவருக்கு கவிராஜான்னு இருக்கு. இ அசிம் த டைட்டில் ஆஃப் தரிடபண்ட் அண்ட் சக்கரவர்த்தின். அது மட்டும் இல்லாமல் இவர் அரிசேனர் மட்டும் இல்லாமல் வசபண்டுன்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கூட வச்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருப்பாரு. காயின் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்ட் காயின் சிஸ்டம் வெல் ஸ்ட்ரக்சர்டு காயின் சிஸ்டம் யாருன்னு கேட்டால் நம்ம சமுத்திரகுப்தா தான் பார்த்தீங்கன்னா சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தாவை யார் கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறோம், காட் ஆஃப் டெத், காட் ஆஃப் வெல்த், அப்புறமா காட் ஆஃப் இண்டிரன். ஏன் காட் ஆஃப் வெல்த்னு நம்ம யோசிக்கிறோன்னா இவர் பீரியடில் கோல்டு காயின் சர்க்குலேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு, சில்வரும் காப்பரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது. அதனாலே பார்த்தீங்கன்னா வெல்த் காடோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் மேகவர்மன் சொல்லி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா மொனாஸ்ட்ரி ஆஃப் போடிகயா, ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி கட்டுறதுக்கு இவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அவருக்கு அடுத்து யார் சக்சீட் ஆகிறாங்கன்னா சந்திரகுப்தா 2. இந்த சந்திரகுப்தா 2 தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இம்பீரியலிசம் பார்த்தீங்கன்னா அவர் பீக்கில் இருந்திருக்கு. இம்பீரியலிசம் பீக்கில் இருக்கு. அவங்களுடைய பொண்ணு தான் பிரபாவதி. அது மூலமாக தான் என்ன தெரிய வருதுன்னா ஸ்ரீகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர்னு தெரிய வருது. எக்ஸ்பேண்டட் இஸ் எம்பையர் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமாக இவர் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் மேட்ரிமோனியல் அலையன்ஸ்னால் நம்ம சந்திரகுப்தா 1 அண்ட் சந்திரகுப்தா 2 மேட்ரிமோனியல் அலையன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் டாட்டர் பிரபாவதி. அது நம்மளுக்கு ருத்ரசேனா 2. பிரபாவதி சந்திரகுப்தா 2 + குபேர நகர். ருத்ரசேனான்னு சொல்லி ருத்ரசேனா 2க்கு பார்த்தீங்கன்னா பிரபாவதியை மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ருத்ரசேனா 2 பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறமா பிரபாவதி பிகம் த விச்சுவல் ரூலர் ஆஃப் வகாதா கிங்டம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்போ பார்க்கல, அதான் இப்போ சொல்கிறேன். இ மேரிட் குபேர நக நாகா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜ் ஆகி போகிறாரு, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. Next, Chandragupta conquered Malava and Gujarat region. Chandragupta assumed the title of Sakars, destroyed Sakars. Sakarsன்னு ஒரு வம்சத்தை பார்த்தீங்கன்னா சாவரிச்சிருப்பாருனால இவருக்கு சக்கார்ஸ்னு பேர் வந்துருக்கும். உஜின் தான் பார்த்தீங்கன்னா இவர் பீரியடில் இருந்த கேபிட்டல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பட்டாலிபுட்டு இருந்துச்சு. யாரோட பீரியட்லன்னா சந்திரகுப்தா 1 பீரியடில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 பீரியடில் வெரைட்டி ஆஃப் கோல்ட் காயின்ஸ் இருந்துச்சு. அது பேர் பார்த்தீங்கன்னா டின்னர். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா சில்வர் காயினும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நியூமரஸ் ஸ்காலர்ஸ் லைக் காளிதாஸ் அண்ட் அமரசிம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்காலர்ஸும் பார்த்தீங்கன்னா இவரை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃபாகிங் சைனீஸ் ட்ராவலர் விசிட்டட் இந்தியா டியூரிங் இஸ் ரீஜன். அதே மாதிரி இவருடைய அவையில் தான் பார்த்தீங்கன்னா 9 நவரத்னங்கள் இருந்துச்சு, 9 ஜெம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யார் யாருன்னா காளிதாசர், ஹரிசேனர், அமரசிங்கர், வராகி மித்திர,
தன்வந்திரி, சங்கு, கஃபனா, வராச்சி, வட்டலபட்டா அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா 9 நவரத்னங்கள் இவர் பீரியட்ல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து குமாரகுப்தர். இவர் பார்த்தீங்கன்னா லார்ட் கார்த்திகேயாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வமேத்ர சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதனாலே இவருக்கு மகேந்திர ஆதித்யானோ அவருக்கு பட்ட பெயர் இருக்கு. நாலண்டா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இவர் பில்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தா யூன்ஸை பார்த்தீங்கன்னா இவர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே அதுதான். அதுக்கடுத்து கடைசியாக விஷ்ணுகுப்தா, நம்மளுக்கு தெரிஞ்ச கடைசி குப்தா கிங். இப்போ பார்த்தீங்கன்னா குப்தா அட்மினிஸ்ட்ரேஷனில் போகிறோம். குப்தா பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சமண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு எம்பையர், அது கீழே கவர்னர், அது கீழே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு இவர் பீரியடில். அது மட்டும் இல்லாமல் இவர் பீரியடில் லேண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது பார்த்தீங்கன்னா குப்தாஸ் அவங்க கிங் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் இருப்பாங்க. பிரதேஷ் அண்ட் பிரட்டனா பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். ஹெட்டட் பை அயுக்தா. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன். டவுன்ஸ் ஆர் நோன் அஸ் புறப்பலா அப்படின்னு சொல்லி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்ன் பண்ணுறவங்களுக்கு பேர். டவுன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது. ஹெட்டட் பை கிராமபதி, கிராம யக்கா, கிராம யக்ஷகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. ஈச் வில்லேஜ் ஆஸ் அ வில்லேஜ் அசம்பிளி கன்சிஸ்டிங் ஆஃப் வில்லேஜ் எல்டர்ஸ். கிராம சபா அப்போவே இருந்திருக்கு. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விட்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம லோக்கல் பாடி இருக்குல்ல, பாலிட்டியில் நம்ம படிச்சிருப்போம்ல, பார்ட் 9A, பார்ட் 9 நம்ம லோக்கல் பாடிஸ் படிச்சிருப்போம்ல, ஆர்டிக்கல் 243A. அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஸ்பயரே பண்ணியிருப்பாங்க. லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் குப்தா எம்பையரில் இருந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். கிராம சபா இதுதான் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு. அதே மாதிரி அஃபிஷியல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ், அவங்க காலத்தில் இருந்த பதவிகளும் அதோடைய வேலைகளும். மகபால டிகார்டா, கமாண்டர் இன் சீஃப். சீஃப் ஜஸ்டிஸோட பேர் பார்த்தீங்கன்னா மக தண்டநாயக்கா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ். மக சண்டிகிராவிகா, வார் அண்ட் பீஸ். மக பட்ரியரா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ராயல் பிளேசஸ். டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த டெர்மினாலஜி படித்தாதான் எம்சிக்யூஸில் நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நம்ம ஒரு 2-3 டாபிக் 2-3 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கும். அதுக்கு நம்ம கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். மக நற்படி, இன்ஃபேன்டரி, காலான் படை. நெக்ஸ்ட்டு மக மகிபலட்டா, எலிஃபண்ட். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டெர்மினாலஜி, எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம எதனாச்சும் ஷார்ட்கட் வச்சுட்டா நம்ம படிச்சுக்கணும் போல. ப்ரொவின்ஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குப்டாஸோட டாக்ஸேஷன். பலி ஒரு வாலண்டியர் டேக்ஸாக தான் இருந்திருக்கு. பாகா, ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார்ஸ், லூட் பண்ணுற வார் மூலமாக ஜெயிச்ச மணியும் ஒரு நாட்டை லூட் பண்ணி அதில் நம்மளுக்கு கிடைக்கிற மணியும் பார்த்தீங்கன்னா பாகா. போகா பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன் கைண்ட்ஸ் ஆஃப் கிட்ஸ், ஃப்ளவர்ஸ், வுட்ஸ், ஃப்ரூட்ஸ். இது போகா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க. ஈரானியா, டேக்ஸ் பெய்ட் அஸ் எ கோல்டு வாங்குறதுக்காக கோல்டு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அலிவக்கரா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் ஸ்லாப். those who earn plotted, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அண்ட் யார் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா, அவங்க நிறைய கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பே பண்ணுற டேக்ஸ் தான் அலிவக்கரா. கரை, இர்ரெகுலர் டேக்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் வில்லேஜஸ். ஆக்சுவலாக இந்த கரைன்னு என்ன இருந்துன்னா ஃபஸ்ட்டு வாலண்டரி டேக்ஸாக இருந்துச்சு. வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வில்லேஜில் விளைவிச்ச ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஜிடேபிள்ஸ், ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பல்சரி டேக்ஸாகவே மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெரினகா, சோஷியல் செக்யூரிட்டி கைண்ட் ஆஃப் டேக்ஸ். கிளிப்பட்டா, டேக்ஸ் இன்வால்வ் இன் த சேல்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். இந்த நிலவரின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா கிளிப்பட்டா. அண்டு கடைசியாக ஷுல்கா,
கஸ்டம் டேக்ஸ் ஆர் டோல் டேக்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா ஷுல்கா. சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சதி பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட்டில் தான் இருந்திருக்கு. சதி பார்த்தீங்கன்னா உடற்கட்டை ஏறுதலா தமிழில், சடி பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி உமன்ஸ் வேர் சபார்டினேட்டட் அண்ட் ஒன்லி அப்பர் கிளாஸ் உமன்ஸ் வேர் அலோட் ஃபார் எஜுகேஷன். அப்பர் கிளாஸ் உமன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு இருக்குது. இயர்லி மேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் இருந்திருக்கு. பீப்புள்ஸ் வேர் ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸாக இருந்திருக்காங்க. வறுமை பார்த்தீங்கன்னா இவங்க பீரியடில் இல்லை. 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வர ஒரு முக்கியமான டாபிக். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா இது நம்ம டெப்டாகவே நம்ம படிக்கலாம். இந்த இடத்துல சும்மா நான் லிஸ்ட் அவுட் மட்டும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாலிகாமி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவேல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ், இவங்க என்ன ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணுன்னு ஏன் நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அவங்களுடைய காயினில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் பெருமாளோட மனைவியான லக்ஷ்மியோட படம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபாலோவர். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சின்னம் எதுவாக இருந்திருக்குன்னா என்னது கருடா பார்த்தீங்கன்னா இவங்களோட சின்னமாக இருந்திருக்கு. யூன்ஸ் சீஃப் வர்ஷிப்பர் ஆஃப் சூர்யா. சன் காடும் பார்த்தீங்கன்னா இவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சந்திரகுப்தா அசியூம்ட் அஸ் அ பர்மகவட்டா. கருடா த வெஹிக்கிள் ஆஃப் விஷ்ணு வாஸ் எம்பர்ல்ட் அஸ் அ ஃபேமிலி அண்ட் குடும்ப சின்னமாக பார்த்தீங்கன்னா கருடா பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. குப்தாஸ் ஆல்சோ வர்ஷிப் சக்தி. எக்ஸாம்பிள் சக்தி பார்த்தீங்கன்னா நம்ம யார் சிவனோட ஒய்ஃப். துர்கா, காளி, உமா, பிரம்ம மகேஸ்வரி இவங்களை போன்றவங்கள பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சன் காடுக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா குவாலியர், இண்டோர், விண்டேயா யாரால பார்த்தீங்கன்னா குப்தா ரூரல்ஸால இது பண்ணியிருப்பாங்க. இமேஜ் ஆஃப் லார்ட் சூர்யா பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அசாமில். அண்ட் நம்ம வேற என்ன பார்த்தோம், லார்ட் கார்த்திகேயா முருகரை பார்த்தீங்கன்னா இவங்க யார் வழிபட்டு இருக்காங்கன்னா குமாரகுப்தரா, லார்ட் கார்த்திகேயா. ஆமாம், குமாரகுப்தர் பார்த்தீங்கன்னா லார்ட் கார்த்திகேயா பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு, வர்ஷிப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபகனியான் டாக்ஸ், அவர் ஃபகனியான் குறிப்புகள் நம்ம பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஜெயின் மோட் ஆஃப் வர்ஷிப்பும் இங்கே ப்ரிவைல் ஆகிருக்கு. அதே மாதிரி புத்திஸ்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்காங்க. செகண்ட் ஜெயின் கவுன்சில் ஹெல்ட் இன் பால்பி during the Gupta period. Kumaragupta is a patron of Nalanda University. Gupta ruler are tolerant towards other religion. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிபரலாக தான் இருந்திருக்காங்க குப்தா கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. During the times of Skandagupta, Gupta ideals of 5 Tirthakaras were established at Karnool, Gorakhpur. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பற்றிய ஃபேக்ட்ஸ் அவங்க குப்தாஸ் பற்றி. ஹென்ஸ் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக என் வீடியோ பட்டாது. நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட வீடியோவும் போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நான் அவங்க பாட்டு தான் நான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் என் சார் ஆலோக் ஓஜா சார், அவர் கிளாஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க கிளாஸும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கனிமுருகன் சார், ஆலோபோஜா சார் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஐக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸு. இந்த பிபிடி இது இருக்கிறது மட்டும் பட்டாது, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியிலேருந்து நீங்கள் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு சில டாப்பிக்கெல்லாம் இல்லை கவர் பண்ணல, லிட்ரேச்சர் கவர் பண்ணல, மெட்ராலஜி கவர் பண்ணல, அதுக்கப்புறமா ஒரு சில தேவையில்லாத டாபிக்ஸ் நான் அவ்வளோவா நான் கவர் பண்ணல. சப்போஸ் நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் படிங்க. கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணல, எஜுகேஷன் கவர் பண்ணல, ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியல் லைஃப், ரிலீஜியஸ், டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் இம்பார்ட்டன்ட். இது நான் பார்த்துருந்தேன். இது இல்லாமல் நீங்கள் போய் புக்ஸ் எடுத்து கொஞ்சம் படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோன்னா ஐவிசி முடிச்சிட்டோம், குப்தாஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். சப்போஸ் மறுபடியும் ஹிஸ்ட்ரியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டெல்லி சுல்தானேட் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி இல்லாமல் வேறு எதனாச்சும் டாப்பிக்காக இருந்துச்சுன்னா, பாலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி எக்கனாமி இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இது பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம போகலாம். அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிசி வித் தருணுக்கு. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் கோர்ஸும் இல்லை, இது ஒரு நாலேஜ் சீரீஸ். உங்கள் நாலேஜ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறோம், ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் நான் போட்டு தரேன். டோட்டல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் போகல.
அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மேலே உங்களுக்கு என்ஹான்ஸான நாலேஜ் வேணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன டாபிக்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிபிடி பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இல்லைனா என் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிபிடி இல்லைனா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு யார் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, குரூப் 1 குரூப் 2 இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் நம்மளுக்கு வரப்போகுது. எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நம்ம எல்லாருமே கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி நான் எங்கேனாச்சும் தப்பு பண்ணுறேன், நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எங்கேனாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெக்டிஃபை பண்ணுங்கள். நான் எப்போவுமே என்னுடைய தப்பை திருத்தி ரெக்டிஃபைடாக நான் பண்ண மாட்டேன். எந்த இடத்துலையும் ஒரு ஆர்கியூ பண்ணுறது மேபி ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நம்ம எல்லாருமே நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் என்னுடைய ஒரே எய்ம். And thanks for watching this video at this moment, and it's signing off Tarun BS.